கும்ப ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியின் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். 7 சனி இப்பொழுது பாத சனியாக இருக்கு. அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் லாபம் இருக்கும், பிரச்சனைகள் குறையும், அலைச்சலுடன் பணம் வந்து சேரும். அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். என்றால் பாத சனி இருக்கும்போது இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, வேலைக்கு செல்றவர்களுக்கு இங்கேருந்து அங்கே மாற்றுறது, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுலாம் இருக்குது. தொழில் செய்கிறவர்கள் இங்கேருந்து கடையை மாற்றலாமா, வீடை மாற்றலாமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் இந்த சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருப்பதால் சிறிய சிறிய நோய் வருதோ, வீண் செலவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கும். நாம் வெளியே செல்லும் பொழுது ஏதாவது அடி வாங்குது, அதனால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. பாருங்கள், நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க. குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இந்த பாத சனி இருக்கும் பொழுது ஒரு டெலிவரி வருது ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து, அது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வராமல் அங்கே போயிடுச்சு, அங்கே டெலிவரி லேட் ஆகிடுச்சு. நம்ம அம்ச பொருள் இந்த கடைக்கு கொடுக்கறதுக்கு அந்த கடைக்கு கொடுத்துட்டு வந்துட்டான், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டி நின்றுடுச்சு. எந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனை 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் செய்வார். ஏனென்றால் ராசிலேயே ராகு இருக்கார் இல்லையா, ராகுக்கு 2ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது இந்த ராகு என்ன இருக்குது, திடீர்னு எலக்ட்ரானிக் கெட்டு போகிறது, ஃபோன் கெட்டு போயிடுச்சு, ஃபேன் கெட்டு போயிடுச்சு, மொபைல் கெட்டு போயிடுச்சு, லேண்ட்லைன் மழைனால கெட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சிறிய சிறிய நோய்கள், கால் நோவுது, கை நோவுது, சீதளம் பிடிச்சிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பதவி இருக்கும், ஆனால் அலைச்சல் ஓவராக இருக்கும். ஸ்டூடெண்ட் சுமாராக படிப்பீங்க, கடுமையாக படிக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக தைரியத்துடன் அந்த இடத்தில் இருந்தால், விவாதம் செய்யாமல் நம்முடைய வேலையை பார்த்தோமா, ட்ராயரெல்லாம் மூடணுமா, ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சோமா, வந்துடணும். விவாதம் செய்யக்கூடாது. சில அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு ஸ்தான பரிவர்த்தனம் சொல்லும்போது இங்கேருந்து வேறு இடத்துல ப்ரமோஷனாக மாற்றி விடுவார்கள், தேவையில்லாத இடத்துக்கும் மாற்றி விடுவார்கள். அந்த மாதிரி யோகங்கள் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், விவாதத்துடன் லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். காலில் யார் யாருக்கு நோய் இருக்குது அவங்க 10 வாரம், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 10 தீபத்தை ஏற்றுங்க. கால் நோய் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பணம் வரலை, ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தலைகாணி கீழே ஒரு 5 காசு வைங்க. 5 காசுனா 5 ரூபா, 10 ரூபா காயின், 5 காயின் வைங்க, படுங்க. காலையில் அதை யாருக்காவது ஏழைக்கு தானமாக கொடுத்துடுங்க. இது 8 நாள் ஒரு மாதத்தில் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.